ஹலோ glitterzz, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எல்லோ glittery ஐ லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் எல்லா சோஷியல் மீடியாவோட ஹேண்டில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு சூட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய ஹேரை ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி ஹேரை க்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் ஃப்ரீ ஹேர் தான் வெட்டுற மாதிரி. ஸோ ஃப்ரீ ஹேர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேபி ஹேர் அப்படிங்கிறனால ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு பேபியாக என்னோடய ஹேர் வந்துட்டு இருக்கனால ஸோ நான் க்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் கலரசன்ஸோட ப்ரைமர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கலரசன்ஸ் ப்ரைமர் எடுத்து என்னோடய ஸ்கின்னில் ஓப்பன் போர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார்எவர் 52ஓட மல்டி டாஸ்கர் கலர் கரெக்ஷன் பேலட்டில் இருந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டர், பீச் கரெக்டர் எடுத்து என்னோடய ஃப்ளாஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஹைட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸில் பிம்பிள் மார்க்ஸ், ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் சர்க்கிள் எல்லாமே வந்துட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நான் அதை வந்து டேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரி டேப் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் ஃபேஸ் கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோ கரெக்ஷனுக்காக நான் ஒரு லைட் கலர் ஐ ஷேடோ எடுத்து சேம் அதே ஃபார்எவர் 52 இருந்து ஒரு லைட் ஐ ஷேடோ, லைட் கலர் கன்சீலர் எடுத்து நான் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு கீழே வந்துட்டு நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், நல்லா ஷேப்பாக ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக. கன்சீலர் ப்ரஷ் வச்சு கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு மேலேயும் அந்த கீழே லைன்ஸையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு தென் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் இருக்கிறதுக்காக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் மேபலினோட ஃபிட்மி இல்லை, சூப்பர் ஸ்டே லாங் வியர் 24 ஹார் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் எடுத்து நான் என்னோடய ஷேட் 220 சம்திங், ஸோ ஷேடோட நேம் நம்பர், ஸோ அதை எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு நான் டேப் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபேஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்பாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் திட்டாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறனால டக்குன்னு ட்ரை ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கங்கே இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த ஏரியா மட்டும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் கோ வித் அனதர் பார்ட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈவனாக பிளெண்டாக இருக்கும், ட்ரை ஆகாமல் ஈவனாக பிளெண்டாக இருக்கும். ஸோ இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேம் ஃபவுண்டேஷன் வச்சு நான் ஐபேஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐலிட்க்கு மேலே வந்துட்டு நான் அதே அப்ளை பண்ணி பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோடய ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்து அண்டர்நீத் த ஐஸ், நோஸ் பிரிட்ஜ், அதுக்கப்புறமா கியூபிட் போ, சின், ஃபோர்ஹெட் எல்லாமே அப்ளை பண்ணி ஹைலைட்டிங் ஏரியாஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் வந்துட்டு நான் அதை செட் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸை வந்துட்டு ஃபேஸில் போட்டிருக்க பேஸ் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ எம் கோ வித் த ஐ மேக்கப். ஸோ வந்துட்டு ஒரு பீச்சி ப்ரௌன் ஷேட், அந்த பீச்சி ப்ரௌன் அந்த நியூட் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு என்னோட க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சேம் கன்சீலர் எடுத்து ஃபுல் கட் க்ரீஸ் கொடுத்துருக்கேன். நான் இது ஹாஃப் ஃபோர்ஸ் செமி கட் க்ரீஸோ கிடையாது, இது வந்துட்டு ஃபுல் கட் க்ரீஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு எல்லோ வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகி தெரியணுங்கிறதுக்காக ஃபுல் கட் க்ரீஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஐஸில் வந்துட்டு எல்லோ கலர் ஐ ஷேடோ எடுத்து நான் 2 கார்னரிலையும் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து சென்டர் ஆஃப் த போர்ஷன், சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு கிளிட்டர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லைங்களா, கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதை வச்சு நான் என்னோடய அந்த சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் லூஸ் கிளிட்டர்ஸ் வச்சு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த அந்த இடத்தெல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு எல்லோ ஷேட் எடுத்து நான் வந்துட்டு ஃபில்லப் பண்ணி அதை மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேயும் தனித்தனியாக அங்கங்கே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மஸ்காரா எடுத்து, எனக்கு ஐலேஷ் வைக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் டிரான்ஸ்பரண்ட் மஸ்காரா போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஹெவி கேர்ள்ஸ் அந்த வால்யூமைஸ்ட் மஸ்காராஸ் இருக்குது இல்லைங்களா, அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெருசாகவே இருக்கும் ஐலேஷஸ். ஸோ அது பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டு பேக் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே எக்ஸஸ் பவுடர் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸஸ் கெனடாலேருந்து நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரௌன் கலர் ஷேட், ப்ரான்சர் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு கான்டோர் சீக் போனில் கான்டோர் பண்ணிவிட்டு நோஸ்லேயும் வந்துட்டு நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணும்போது என்னென்னா நேச்சுரலான லுக்குக்கு வந்துட்டு நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது பிரைட்ஸுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ லுக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நேச்சுரல் லுக்குக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி ப்ரான்சர், ஹைலைட்டர் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ நான் சேஞ்ச் பண்ணியாச்சு, இயர்ரிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஹேர் வந்து க்ரிம் பண்ணது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.